இந்த படத்தில் ஸ்டோரி எடுத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அனி அனோரா அனின்னுவாங்க படத்தில். அவள் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கா. அவள் வந்து ஒரு பையன் கூட கில்மா பண்ணிக்கிருக்கும் போது அவன் அவளை ஓயாமல் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஒரு 1 வீக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகிறேன், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்கு 10K வரைக்கும் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்லை 15K கொடுத்தா ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஜாலியாக போய் ஃபன் பண்ண கில்மா பண்ண இப்படியே இருக்கும்போது லாஸ்ட் டைமிங்கில் கில்மா பண்ணும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். உடனே கொஞ்சம் யோசிச்சு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போது அவன் பேசுறதெல்லாம் அவளுக்கு பிடிச்சி போய் சரி ஓகேவா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அப்பயே போய் ஒரு சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ரு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அங்கேருந்து அவங்க அப்பா புறப்பட்டு வராரு. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவோட 2 பாடி கார்ட்ஸ் வேறு வந்திருப்பாங்க. அவங்க பேசுனது உங்கள் அப்பா ஃபோனில் பேசுனதில் இரிட்டேட் ஆகி அந்த ரூமை விட்டு வீட்டை விட்டே ஓடி போயிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் சொன்ன படம் தான் இந்த படத்தோட கதை. உண்மையிலேயே இந்த படத்துக்கு எதுக்குடா இத்தனை அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு பிக்சரா பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே, அதுவும் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே அப்படின்லாம் சொல்லி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு இந்த படம் தெரியவே இல்லை. உண்மையிலே அந்த அனோரா கேரக்டரில் நடித்த பொண்ணு வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ரஷ்ய மொழியும் தெரியாதான், ரஷ்ய மொழியை கற்றுக்கிட்டு அங்கே உள்ள ப்ராஸ்டியூட்டுடைய பழகி அவங்கள பண்ணி டான்ஸ் ஆடலாம் பழகிட்டு வந்து அது நடிச்சிருக்கு. உண்மையிலேயே படத்தில் அது நல்லாவே நடிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கே அவார்டு கொடுத்துருக்காங்க, அது ஓகே. பெஸ்ட் ஆக்டிங் அவார்டு கொடுத்துருக்காங்க, அது ஓகே. ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ அவார்டு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா 6 மில்லியனில் எடுத்து 18 மில்லியன் விளம்பரத்துக்கே செலவு பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. அப்போ ஆஸ்காரை காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்கன்றது அப்பட்டமாக தெரிகிற மணிக்கு எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து 254 மில்லியனா நம்ம சம்திங் வசூல் பண்ணுச்சுன்னு வேற போட்டுருந்துச்சு. அதெல்லாம் உண்மையாக என்னன்னு நமக்கு அவ்வளோவா தெரில. ஆனால் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உபச்சாரமாக நடிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாதி நேரத்துக்கு இவனுங்க விட்டு படம் தாங்க ஓட்டுறாங்க ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா அவ்வளோ நியூடிட்டியான சீன்ஸ் இதை வீட்டில் பார்க்கவே முடியாது. வேணா இதை பற்றி நீ என்னத்தை பேசுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா படம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. ஆனால் அவார்டு கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன்.